ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. வைசாக்ல இருந்து அரக்கு வரைக்கும் போற விசாகப்பட்டினம் கிராண்டூல் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து டிராவல் பண்ண போறோம் அரக்கு வேலைக்கு. இந்த ட்ரெயின்ல வந்து விஸ்டாடம் கோச் இருக்குங்க. பேசஞ்சர் ட்ரெயின்ல விஸ்டாடம் கோச் இருந்து பார்த்துருக்கீங்களா? பட் இந்த ட்ரெயின்ல இருக்கு. ஏன்னா அரக்கு வேலை வந்து அவ்வளோ சீனிக்கான ஒரு ரூட்டு. நம்ம ஊர்ல எப்படி கொங்கன் ரயில்வேஸ் இருக்கும் அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் சைடு பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல விஸ்டாடம் கோச் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிராவல் பண்ண போற ட்ரெயின் தான் வைசாக் கிராண்டூல் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். ஸோ விசாகப்பட்டினத்துல இருந்து 6:45 கிளம்பி ஒரு 11 மணி போல நம்ம அரக்கு வேலி ரீச் ஆயிடுவோங்க. ஸோ என்டையர் ஜேர்னியுமே வந்து நம்ம கொஞ்சம் விசாகப்பட்டினத்துல இருந்து தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா ஹில்ஸ் மேல தாங்க போகும். செம்ம பியூட்டிஃபுல் வியூஸோட இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற செம்ம ஃபேமஸான விசாகப்பட்டினம் அரக்கு வேலி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால 5:30க்கு நாம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. நம்ம ட்ரெயின் 6:45 தான். போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போய் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வர பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணோன்னா கிளம்பிட வேண்டியது தான். நாம ஒரு டிசம்பர் டைம்ல டிராவல் பண்றோங்க. சரியான பனிமூட்டமா இருக்கு மக்களே. ஸோ 6:45 இருந்து 7:45, 8:45, 9:45, 10:45, 11 கிட்டத்தட்ட 4 hours and 15 minutes இந்த ஜேர்னி இருக்க போகுது. கிளம்பலாமா அரக்கு வேலைக்கு? டிசம்பர் மாசம் பெர்ஃபெக்டான மந்த்துங்க. ஏன்னா வின்டர் சீசன் நார்மலாவே அங்க நல்லா இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இதுல நம்ம குளிர்காலத்துல வேற டிராவல் பண்றோமா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. வாங்க போவோம், டிக்கெட் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க. 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் ஸ்பேஸுங்க. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கு பாருங்க. பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ங்கிறதுனால நம்ம ஏடிவிஎம் மெஷின்லயே டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ்லயே வந்து உங்களுக்கு லோக்கல் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். வெல்கம் டு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. ரிசர்வேஷன் கவுண்டரும் இருக்கு, காலியா தான் இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க, டைமிங்ஸ் டிஸ்பிளே பண்ற எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இருக்கு. 2-3 ஏடிவிஎம் மெஷின்ஸ் இருக்குங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஆள் இருக்காங்க ஹெல்ப் பண்ண. இவர்கிட்ட எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 30 rupees தாங்க டிக்கெட்டு. விஸ்டாடம்ல நீங்க டிராவல் பண்ணணும்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 58501 சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாட்ஃபார்ம் போற அப்ரோச் வேங்க. எப்படி இருக்கு பாருங்களா, டிஃப்ரெண்டா இருக்குங்க. மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு விசாகப்பட்டினம்ல. இங்க உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து உங்களுக்கு கிளாக் ரூம் இருக்கு. இது வந்து கேட் நம்பர் 2ங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பிளாட்ஃபார்ம் நம்பர் வரல நமக்கு. 58501 வெயிட் பண்ணுவோம். 6:45 தான். இப்பதான் வந்து 6:30 ட்ரெயின்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. 58501 பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல இருந்து கிளம்புதுங்க. விசாகப்பட்டினம் கிராண்டூல் எக்ஸ்பிரஸ் போகலாமா? ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் கீழே இருக்கு, 1 கீழே இருக்கு. 2 to 8 வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ். கேட் நம்பர் 1ல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 6:20க்கு நம்ம 58501 விசாகப்பட்டினம் கிராண்டூல் எக்ஸ்பிரஸ் ரீச் ஆயிடுச்சுங்க. டீசல் இன்ஜின்ல தான் ஓடும். காட் செக்ஷன்ல ஓடுறதுனால டீசல் இன்ஜின் போலங்க. விஸ்டாடம் கோச் பாருங்க. வாவ், ஓ ஃப்ரண்ட்ல இருக்குங்க. இன்ஜின் பக்கத்துலயே விஸ்டாடம் கோச். 1 2 விஸ்டாடம் கோச் இருக்குங்க. பின்னாடியே இருக்குமா என்னன்னு தெரியல.
விஸ்டடம் கோச்சுக்கு அப்புறம் அன்ரிசர்வ்ட் கோச் லக்கேஜ் பிரேக் கார் இருக்கு. லக்கேஜ் காருக்கு அப்புறம் 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்கெல்லாம் செம்ம கூட்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அரக்கு வேலைக்கு டிராவல் பண்ணுவாங்க. லக்கேஜ் கார் 2 அன்ரிசர்வ்ட் கோச்சுக்கு அப்புறம் எக்கானமி ஏசி கிளாஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இது பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்னால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே அன்ரிசர்வ்ட் நினைச்சேங்க. இதுல ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்குங்க. ஓ மை காட். ஸோ ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பேசஞ்சர் ட்ரெயினா விட்டுருக்காங்க. அதுவும் எல்ஹெச்பி கோச்சஸ்ங்க. ஒரே ஒரு ஸ்லீப்பர் கோச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே டைம்ல ஓடுறதுனால இங்க பாருங்க செகண்ட் கிளாஸ் போகிஸ் கொடுத்துருக்காங்க. D1 D2 ஆரம்பிக்குது. யூஸ்வலா இதெல்லாம் வந்து சீட்டரா இருக்கும். இதுக்கும் நாம ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற விஸ்டடம் ஒரு எக்கானமி ஏசி கிளாஸ், ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு செகண்ட் கிளாஸ் போகிஸ் D1 D2 D3ன்னு, அதுக்கப்புறம் ஃபுல்லா அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இது பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஓடுறதுனால இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி வரைக்குமே வந்து உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 58501 விசாகப்பட்டினம் கிரண்டூல் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்குங்க. நம்ம டிராவல் பண்ண போற அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டோட இன்டீரியர்ஸ் இதுதான். நிறைய டூரிஸ்ட் இருக்குங்க. ஆப்போசிட்ல வேற இன்னொரு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நாம ஒரு டிசம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சரியான குளிரா இருக்கு. ஃபுல்லா மேகமூட்டமா வேற லெவல்ல இருக்கு. எப்படி போறதுக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து கட்டிடும்னு நினைக்கிறேன். காது, தொண்டை, மூக்கு எல்லாமே. வேற வழி இல்ல. பட் ஆனா இந்த குளிரோட குளிர என்ஜாய் பண்றது தானே நம்ம ஹில் ஸ்டேஷன் போறதோட ஹாப்பினஸ். கரெக்டா வந்து 7:29க்கு தாங்க கிளம்புறாங்க. ஆக்சுவல் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா 6:45 AM காலையில. பட் ஆனா இன்னைக்கு 7:29க்கு தான் கிளம்புறாங்க. என்ன ரீசன்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் லேட்டா தான் கிளம்புறாங்க. சோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆக போறோம்னு. சோ கரெக்டா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல இருந்து நாம 7:29க்கு டிபார்ச்சர் ஆகி டுவர்ட்ஸ் அரக்கு வேலி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு மக்களே. சோ இந்த ட்ரெயினோட விஸ்டடம் கோச்ல டிராவல் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நீங்க அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கங்க. நான் 2-3 டைம் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அரக்கு வேலைக்கு போடுற ட்ரெயின்ஸ்ல 1-2 தாங்க இருக்கு. அது கரெக்டா காலையில எடுத்து மதியம் ரீச் பண்ற மாதிரி டே டைம்ல ஓடுற ட்ரெயின் இதுதான். ஸோ விஸ்டாடம்ல நீங்க சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே போகணும்னா கண்டிப்பா அட்வான்ஸ்டா புக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா 2 விஸ்டாடம் கோச் தான் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அரக்கு வருதுன்னா பிளான் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 58501 விசாகப்பட்டினம் கிரண்டூல் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா வைசாக்ல எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த 20 மினிட்ஸ்ல ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற விசாகப்பட்டினம் சிட்டியில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற 3 ஸ்டேஷன்ஸ் கிராஸ் பண்ணுங்க. மாரிப்பாளையம்னு ஒண்ணு, சிம்மாச்சலம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் பெண்டுருட்டின்னு ஒண்ணு. ஸோ இந்த 3 ஸ்டேஷன்லயும் கூட நீங்க போட் பண்ணிக்கலாம். விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ஆல் த வே வரணும்னு அவசியம் இல்லை. பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ங்கிறதுனால நிறைய ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பெண்டுருட்டிங்க. 7:29க்கு எடுத்தாங்களா, கரெக்டா வந்து 7:50 போல நாம இந்த ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம விசாகப்பட்டினம் சிட்டியில இருந்து அவுட்டர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கொஞ்ச தூரத்திலேயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரூரல் ஏரியாஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. விசாகப்பட்டினத்தோட கிராமப்புற அழகுகள் எல்லாம் பார்த்துட்டே நாம கொஞ்சம் தூரம் போனோம்னா அதுக்கப்புறம் நாம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல நிறைய டனல்ஸ் வழியா இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ
செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா மல்லி வீடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. மல்லி வீடு, அதுக்கப்புறம் என்ன எஸ்வி பேட்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ இந்த ஊர்களை எல்லாம் கிராஸ் பண்ணும்போது நாம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அரக்கு மலைகள் மேல. ஸோ எக்ஸைட்டடா இருக்கு. நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. வேற லெவல் இருக்க போகுது நம்ம ஜேர்னி. நாம நிறைய ஹில் ஸ்டேஷன்ல ஓடுற ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கோங்க. கொங்கன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கோம், ஊட்டி டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கோம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் ஆந்திர பிரதேஷோட ஊட்டின்னு சொல்ற அரக்கு வேலியில நாம ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். செம்ம யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது மக்களே. மக்களே, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல எல்லாம் நீங்க நிறைய டைம் வந்து டிராவல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. சோ உங்களுக்கு விர்ச்சுவலா வந்து நம்ம 58501 விசாகப்பட்டினம் கிரண்டூல் எக்ஸ்பிரஸ் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ட்ரெயின்ல நாம டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை விர்ச்சுவலா உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல விசிட்டடும் இருக்குன்னா கேட்கவா வேணும். நிறைய டூரிஸ்ட் டிராவல் பண்றாங்க அப்படிங்கறதுனாலதான் வந்து இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா வந்து பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு ஏசி கோச்சோ அல்லது ஸ்லீப்பர் கோச்சோ அல்லது ஏசி எக்கானமி கோச்சோ அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த ட்ரெயின்ல ஏன் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய மக்கள் வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வேலைக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க அப்படிங்கறதுனாலதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா டூரிஸ்டுக்கு கேட்டர் பண்றதுக்காகவே வந்து விஸ்டடோம் ஏசி கோச், ஸ்லீப்பர் கோச், ஏசி எக்கானமி கோச் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த D1 கோச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, சீட்டர் கோச்சஸ் தான். பட் ஆனா அதுக்கு நீங்க வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்ட் கோச் மாதிரி அன்னைக்கு சீட் வாங்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள ஏறி சீட் இருக்குமா இல்லையான்னு கவலைப்பட தேவையில்லை. D1 D2ல இதே சீட்டர் அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம்டா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க அரக்கு வேலி வரணும்னா இந்த ட்ரெயின்ல 58501 எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணணும்னா எவ்வளவு அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்க முடியுமோ புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா விஸ்டாடோம்ல புக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா பிளான் பண்ணலைங்க, டக்குன்னு பிளான் பண்ண. ஓகே, விசாகப்பட்டினம் போயிட்டு வந்துருவோம், டிசம்பர் மாசம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க கிளைமேட்டு. சரி ஓகேன்னு கிளம்பியாச்சு. இல்லாட்டி நம்ம விஸ்டாடோம்ல புக் பண்ணிட்டு சூப்பரா சீனரிஸ் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கிற கோச்சஸ்ல பார்த்துக்கிட்டே போயிருக்கலாம். பட் இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. சூப்பரா நமக்கு சீனரிஸ் எல்லாம் வந்து விண்டோ சைட்ல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேற லெவல்ல கவர் பண்ண போறேன். நம்ம அரக்கு வேலி ரீச் ஆனதுக்கு அப்புறம் எஸ்கோட்டான்னு ஒரு ஊர் இருக்குமாங்க, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, ஸ்ருங்கவரப்பு கோட்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க. அதுதான் வந்து மலையோட அடிவாரத்துல இருக்கா. ஓகேவா? அந்த ஸ்டேஷன் தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியே தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும்னு சொன்னாங்க சீனரிஸ் எல்லாம். சோ இது வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து
மேற்கு மேற்கு வடமேற்கு திசையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரிசா பார்டர் வந்துருங்க. அரக்கு வேலி இருக்கிறது வந்து ஒரிசா பார்டர் தான், ஓகேவா. அரக்கு கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்ல நாம ஒரிசாக்குள்ள என்ட்ராயிரலாமாங்க. உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாம் இருக்கான் ஒரிசாக்குள்ள. பட் ஆனா நாம ஒரிசாக்குள்ள எல்லாம் போறது இல்ல, அரக்கு வேலையை தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ வந்து நாம மல்லி வீடு அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஆந்திர பிரதேஷோட டிப்பிக்கல் கிராம பகுதிகள். விசாகப்பட்டினம் இதெல்லாம் நார்த் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் ஆந்திர பிரதேஷோட கிராமப்புறங்களை தாண்டிட்டு இருக்கோம். ஒரு பனிக்காலத்துல டிசம்பர் மாசத்துல எப்படி இருக்கு பாத்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. மக்களே என்னடா அரக்கு வேலை மலை மேல போறேன்னு சொல்லிட்டு கிராமங்களே காட்டிட்டு இருக்கிறத பாக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போறீங்க, இன்னும் ஒரு 5-6 ஸ்டேஷன் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மலை மேல டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். வெயிட் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மலை மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ லக்கவரப்புக்கோட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. பொறுமை இழந்துடாதீங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து ஸ்ருங்கவரப்புக்கோட்டா, எஸ்கோட்டா ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால அந்த ஸ்டேஷன் தாண்டணுன்னே நாம மலையேற ஆரம்பிச்சிருவோமாங்க. எஸ்கோட்டா தான் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான கிராமம். ஆல்ரெடி நாம கொஞ்சம் எலிவேஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயின் வந்து கொஞ்சம் மேட்ல ரன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. ஸ்ருங்கவரப்புக்கோட்டால வந்து நிறைய மக்கள் ஏறுவாங்களா, ஏன்னா அதுதான் வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் மாதிரி, ஓகேவா. அரக்கு வேலி போறதுக்கு வந்து நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, விசாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களா, ஸ்ருங்கவரப்புக்கோட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு, ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு எவ்ரி 10-15 மினிட்ஸ் ஒரு பஸ் வந்து அரக்கு வேலைக்கு இருக்குமாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ட்ரெயின்ல வர முடியாட்டி கூட பஸ்லயும் வந்து நீங்க அரக்கு வேலையில வந்துடலாம். செம்ம சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்குங்க விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வேலை போறதுக்கு. ஸோ நீங்க அட்வான்ஸ்டா பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு விருப்பமா இல்ல பஸ்ல டிராவல் பண்றதுக்கு விருப்பமானு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ட்ரெயின் ஜர்னி ஒத்துக்காது, சில பேருக்கு பஸ் ஜர்னி ஒத்துக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நாம ஸ்ருங்கவரப்புக்கோட்டா வந்தாச்சுங்க. ஸோ பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இது மலை மேல வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அரிசி பருப்பு, அதுக்கப்புறம் நிறைய மலை மேல கிடைக்காத பொருட்கள் எல்லாம் வந்து இந்த எஸ்கோட்டால இருந்து தான் வந்து டிராவல் ஆகுமா மலை மேல இருக்கிற கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால மக்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கீழே வந்துனே வேலையில இருந்து பிளெயின்ஸ்க்கு வந்துனே ஒரு முக்கியமான டவுன் ஏரியான்னு பாத்தீங்கன்னா எஸ்கோட்டா டவுன் தான் போல இருக்குங்க. இங்க பாருங்க டபுள் டெக்கர் ட்ரெயின் எல்லாம் நின்றுட்டு இருக்கு நம்ம எஸ்கோட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல. என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியல, எதுவும் நேம் போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஸோ நாம எஸ்கோட்டா ரயில்வே ஸ்டேஷனையும் தாண்டியாச்சுங்க. நாம ஒரு 1 hour லேட்டா போயிட்டு இருக்கோங்க. ஏன்னா 6:45க்கு விசாகப்பட்டினத்துல எடுக்க வேண்டிய ட்ரெயின் 7:30க்கு தான் எடுத்தாங்க. அதனால ஒரு 1 hour நம்ம லேட்டா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம்.
மக்களே எல்லாரும் எதிர்பார்த்த அரக்கு வேலி காட் செக்ஷன் மேல நாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம 5850 சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி நம்ம அரக்கு ஹில்ஸ் மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அரக்கு வேலி ட்ரெயின் டிராவலோட பியூட்டி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 58 டனல்ஸ் இருக்குங்க. நம்ம 58 டனல்ஸ் தாண்டி தான் வந்து அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் மக்களே. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் இருக்குமா? எனக்குவே வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம அரக்கு வேலியில ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் மக்களே. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கொங்கன் ரயில்வேஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எல்லாம் நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். நம்ம கோமதேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் கோமதேஸ்வர் எக்ஸ்பிரஸ்லயும் விஸ்டாடம் கோச் எல்லாம் இருக்கு. பட் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஆந்திர பிரதேஷ் ஒரிசா பார்டர்ல டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களே. சோ கெட் ரெடி டு சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட 58 டனல்ஸ் நாம இப்போ கிராஸ் பண்ணணுங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வர்ற டூரிஸ்ட் மக்கள் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. ஒவ்வொரு டனல்ஸும் தாண்டும் போது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் சும்மா சவுண்ட் போட்டு வைப் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சவுண்ட் பாத்தீங்களா ஒவ்வொரு குகைக்குள்ள நம்ம போய் வரும்போது. சோ நம்ம மலை மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா பொத்தவரா, சிமிடிப்பள்ளி, பொர்ரா குஹலு, கரக்க வலசா, சிமிலியா குடா, அதுக்கப்புறம் தாங்க அரக்கு. இவ்வளவு ரயில்வே ஸ்டேஷன்ஸ நாம கிராஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours வந்து நாம அரக்கு வேலி மேலேயே ஹில்ஸ் மேலேயே வந்து டிராவல் பண்ண போறோங்க. வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த ரூட்டோட பியூட்டி என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி வந்து 58 டனல் இருக்குன்னு சொன்னல. அதுல வந்து லாங்கஸ்ட் டனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 520 மீட்டர்ஸ் லாங். அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. சோ அந்த லாங்கஸ்ட் டனல் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ண போறோம். சோ வேற லெவல்ல இருக்க போகுதுங்க ஜேர்னி. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வேலிஸ் இன்னொரு சைடு வந்து நம்ம எடுக்க முடியலைங்க. அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. 2 சைடு மக்கள் வந்து இடம் விடாம எடுத்துட்டு இருக்காங்க. சோ நிறைய டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பள்ளத்தாக்குகள், மலைமுகடுகள், நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நாம இது 4th டனலா 5th டனலானே நான் கவுண்டே பண்றதையே விட்டுட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வந்து குகைகள் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டனல்ஸ் இருக்குங்க. வேற லெவல் ஜேர்னியா இருக்கு. நாம கொங்கன் ரயில்வே ரூட்ல கூட வந்து இவ்வளவு கிட்ட டனல்ஸ் இருக்காதுங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு டனல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா டனல் தான் இருக்கும் போல. பேரலா பாத்தீங்கன்னா டபுளிங் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டெரெயின்ல எல்லாம் வந்து டபுளிங் பண்றதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாத்துக்கங்க. இந்தியன் ரயில்வேஸ் வந்து சீரியஸ்லி செம்ம சூப்பர்பான இன்ஜினியரிங் மார்வல் பண்ணிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல.
இப்போ டபுளிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா பேரலா வந்து குகைகள் தோண்டிட்டு இருக்காங்க, டனல் போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்ல எல்லாம் வந்து டபுளிங் பண்றதெல்லாம் வந்து சாதாரண வேலையா? இவ்வளவு ஹார்டு டெரைன்ல குகைகளை அமைச்சு பேரலா ஒரு ட்ரெயின் ரூட் அமைக்கணும்னா அப்பா செம்ம கஷ்டமான காரியம் தாங்க. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரிசா ரீஜனை கனெக்ட் பண்ற முக்கியமான ரூட் மக்களே. ஸோ இந்தியன் ரயில்வேஸோட புண்ணியத்துல நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இவ்வளவு சூப்பரான ஜேர்னி பண்றதுக்கான வாய்ப்பு. மக்களே, நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல அரக்கு வேலி மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணறது சிவலிங்கபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தா நம்ம எஸ்கோட்டா தாண்டணுன்னே நம்ம அரக்கு வேலி டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்ல, கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஆல்ரெடி நான் பிளாட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒக்கா மக்கா கொங்கன் ரயில்வேஸ்ல என்ன மாதிரி ஒரு சீனரிஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து அரக்கு வேலி வந்து வேற லெவல் பண்ணுதுங்க. ஸோ பேரலா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கூட்ஸ் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா மணல், ஜல்லி, அதுக்கப்புறம் இந்த பாருங்க கம்பி, இந்த மேல கான்கிரீட் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கான கம்பிகள் இதெல்லாமே வந்து டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மலைகள் மேல இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போவாங்க போல் இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, சிவலிங்கபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாம கீழே பாக்குற வேலி வியூ வேற லெவலுங்க. சாம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம கரெக்டா ஐஆர்சிடி கேட்டரர் வந்து ஒரு டீ வித்துட்டு போனாங்க. சூப்பரா சுட சுட டீ சாப்பிட்டு நம்ம அரக்கு வேலையை ரசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இங்க பாருங்க, சிவலிங்கபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி கொஞ்ச தூரத்துல இன்னொரு டனல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கு. அடுத்தடுத்து டனல்ஸும் கீழே பார்த்தா பயங்கர டீப்பான பள்ளத்தாக்கும் இங்க பாருங்களா இன்னொரு ஓட போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஒரு டனலு வெளியே வந்தா ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கு, கீழே ஒரு அருவி இல்லது ஒரு நீரோட, இந்த மாதிரிதான் செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. அரக்கு வேலி சும்மா தாறு மாறா இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இன்னும் நிறைய பியூட்டிஃபுல் சீனரிஸ் இருக்கு உங்களுக்காக.
மக்களே, ஊட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் எப்படி இருக்குங்க? அரக்கு வேலி வேற லெவல்ல இருக்குல்ல. இன்னும் மழை காலத்துல எல்லாம் வந்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அங்கங்க வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி தான் விழுந்துட்டு இருக்கு. மழை காலத்துல வந்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் போல. ஸோ பொரா கேவ்ஸ் வழியா தான் போகும். இன்கேஸ் நீங்க போற வழியில பொரா கேவ்ஸ் பார்க்கணும்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே இறங்கிக்கலாம். பொரா கேவ்ஸ் தாண்டி ஒரு 2 ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி தான் அரக்கு வேலி ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, நம்ம அரக்கு வேலையில இருக்கிற தியானா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. மேல போக போக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய மலைமுகடுகள் வந்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாலயும் வந்து அத்தனை டனல்ஸ் இருக்கு. நம்ம தாண்ட வேண்டியது 58 டனல்ஸ்னா சும்மாவா? அடுத்து தடுக்கி விழுந்தா டனல்ஸ் தான். நம்ம தியானா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்து இப்போ ஒரு 4-5 டனல் தாண்டிட்டோம். ஒவ்வொரு டனல் கிராஸ் பண்ணும் போதும் ட்ரெயின்ல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சவுண்ட் போடுறாங்க. அதுவும் குட்டீஸ் போடுற சவுண்ட் இருக்கு பாருங்க, விடாம கத்துதுங்க. எலிக்குட்டிங்க மாதிரி சும்மா வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கும் நாம ஒரு வீக் டேல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வீக்கெண்ட்ல எல்லாம் டிராவல் பண்ணா இன்னும் டபுள் மடங்கு வைப்பா இருக்கும் போல. ஆனா செம்ம டெரைன், ரொம்ப ரொம்ப ஹார்டான டெரைனு. அவ்வளோ பிரிட்ஜஸ், அவ்வளோ டனல்ஸ், கொக்கா மக்கா வேற லெவலுங்க. இந்த வார்த்தையை நான் எவ்வளவு தடவை சொல்லுவேன்னு தெரியல. அரக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே. ஸோ ஆக்சுவலா 6:45க்கு காலையில கிளம்பி 11 மணிக்கு ரீச் ஆக வேண்டியதுங்க நம்ம ட்ரெயின். பட் ஆனா நாம விசாகப்பட்டினத்துல கிளம்பும் போதே வந்து 7:30 மணிக்கு தான் கிளம்பணும். 3/4 மணி நேரம் லேட்டா கிளம்பணும். ஸோ 11 மணிக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. 12:30 மணி ஆயிடும் நினைக்கிறேன். மேபி போக போக இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம். ஸோ 1 or 2 hours லேட்டா போகிறதுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 1 o'clock எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கொண்டு போய் ஜஸ்ட் இன் டைம் லஞ்சுக்கு கொண்டு போய் நம்மள அரக்கு வேலையில இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரிசா வரைக்கும் டிராவல் பண்ணுங்க இதே மாதிரி அரக்கு ஹில்ஸ் மேல. ஆனா வேற லெவலுக்கு நான் சத்தியமா வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அரக்கு வேலைன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு டனல்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுவோம்னால நான் ரிசர்ச் பண்ணவே இல்லைங்க. ஓகே, அரக்கு வேலைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, நம்ம சூப்பரா இருக்கும் ஹில் ஸ்டேஷன்ல போற ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம். பட் ஆனா டிராவல் பண்ணும்போது தான் வந்து அதோட உண்மையான ஃபீல் தெரியுதுங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்குங்க மக்களே நீங்க டிராவல் பண்றதுனா.
அரக்கு மலை மேல இருக்கிற சிம்டிப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குங்க. கொங்கன் ரயில்வேஸ்க்கு அப்புறம் இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரூட்ஸ்னே சொல்லலாங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம சுப்பிரமணிய ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுவோம்ல கொங்கன் ரயில்வேஸ்ல, அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மாதிரியே இருக்குங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஐ திங்க் இதுதான் ஒரே ஒரு ட்ரெயின் நினைக்கிறேன். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல சூப்பரா காட் செக்ஷன்ல ஓடுற ட்ரெயின், மஸ்ட் ட்ரெயினுங்க. அதுவும் டே டைம்ல போறதுனால சீனரிஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு போக முடியும். விஸ்டா டூம்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு, ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டீங்கன்னா விஸ்டா டூம்ல புக் பண்ணிட்டு வந்துட்டா செம்ம சூப்பரா சீனிக்கா என்ஜாய் பண்ணிட்டே வரலாங்க. சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க. ஸோ அரக்கு வேலி வரவங்க வந்து மோஸ்ட்லி இங்க இறங்கிப்பாங்க. ஏன்னா வர்ற வழியிலேயே போரா கேவ்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போரா கேவ்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரக்கு வேலி வருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் போரா கேவ்ஸ் பார்க்கணும்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே இறங்கிக்கலாம். இல்ல அரக்கு வேலையில நீங்க ஏதாவது ரெசார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐட்டினரிக்கு தகுந்த மாதிரி போரா கேவ்ஸ்க்கு அங்கிருந்து டூரிஸ்ட் ஜீப்போ அல்லது ஷேராடோஸோ பிடிச்சி வந்துக்கலாம். இவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? நாம ஒரு வீக் டேல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வீக் டேலயே இவ்வளவு கூட்டம்னா வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு வந்துக்குங்க, ஓகேவா? தெலுங்குல பொர்ரா குஹாலு போரா கேவ்ஸ்க்கு நம்ம குகைன்னு சொல்லுவோம்ல, இவங்க எல்லாத்துலயும் ஒரு லூ ஆட் பண்ணிப்பாங்க, அதனால பொர்ரா குஹலு. ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து இந்த ட்ரெயின் ஜெர்னி விலாக வந்து ஒரு 35-40 மினிட்ஸ்க்குள்ள அடக்கணும்னு முயற்சி பண்ணேங்க. பட் கண்டிப்பா முடியல. ஸோ கோச்சுக்காதீங்க, இவ்வளவு லாங்கா இருக்கு வீடியோன்னு. எந்த சீனரியுமே நான் உங்களுக்கு மிஸ் பண்ண கட் பண்றதுக்கு மனசே வரலைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. இங்க பாருங்க, அரக்கு வேலியில கீழே
குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. ஃபுல்லா வந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு குட்டி குட்டி ஆறுகள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த ஸ்டெப் ஃபார்மிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மிங் முறையில கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப நாம மலை மேல இருக்கிற கரக்க வலசா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிட்டு இருக்கோங்க. இங்க இருக்கிற மக்களோட உடை அமைப்புகள் எல்லாமே வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருக்குங்க. இங்க சூப்பரா வந்து ட்ரைபல் மக்களோட கலாச்சாரத்தை எல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இங்க நேர்ல பார்க்க முடியும் மக்களே. இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இங்க பாருங்க, ஒரு பாட்டியம்மா நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. பாட்டியம்மா மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் கூட அந்த மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சாரி உடுத்துற முறையே வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க, வேற லெவல் இருக்கு. நம்ம அரக்கு வேலையோட கல்ச்சர், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வாழ்வியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னிலேயே பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்கு மக்களே. ஸோ கரக்க வலசால கீழே இங்க பாருங்க நம்ம செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ரயில்வே ஸ்டாஃப்கான குவார்டர்ஸ் நினைக்கிறேன் இது. ஆனா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேவோட ஒரு ஜெம் ஆஃப் த ரூட்னு சொல்லலாங்க. நம்ம விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வேலி வரைக்கும் வர இந்த ட்ரெயின் ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஷிம்லியாகுடா ரயில்வே ஸ்டேஷன்ங்க. நம்ம அரக்கு வேலியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஃபுல்லா பிராட்காஜ் ரயில்வே வேறுங்க. அதுவும் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை மேல ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல இருக்கிற ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டும் போது இந்தியாலேயே இதுதான் ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆயிருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா நம்ம சதர்ன் பெனின்சுலால ரொம்ப பழமையான ரயில்வே ரூட்ல இந்த ஷிம்லியாகுடா ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து 996 மீட்டர் மேல இருக்குங்க. அரக்கு வேலி மேல ஃபீட்ல பார்த்தா 3250 ஃபீட் வரும். அப்பாடி 3250 அடி உயரத்துல பிராட்கேஜ் ட்ரெயின் ரூட் போட்டு
ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நாம தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே டுவர்ட்ஸ் அரக்கு. இதுக்கப்புறம் அரக்கு தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்தாச்சு. நம்ம மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் பொர்ரா குகைகள் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன். நிறைய மக்கள் வந்து அரக்கு வேலி வர்றதுக்கே வந்து போரா கேவ்ஸ் விசிட் பண்ணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அதுவும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோங்க. பேரலா வந்து ஹைவே வந்துட்டு இருக்கு பாருங்களா. விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வேலி வர்ற ஹைவேங்க. இது வேற லெவல்ல இருக்கு. இது வந்து நேஷனல் ஹைவேங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலேயே செம்ம பியூட்டிஃபுல்லான ரயில்வே ரூட். ஸோ நீங்க பைக்கிங் வரலாம், இல்ல கார்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாம், பஸ்ல வரலாம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வந்தாலுமே வந்து அரக்கு வேலி உங்களை அப்படியே வேற லெவல்ல வைபாக்கிடும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மேல வந்தோடனே நிறைய குட்டி குட்டி ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நிறைய ரெசார்ட்ஸ் இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டென்ட் ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. அதனால இங்க ஹைவேக்கு ஓரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இந்த டென்ட் ஸ்டே எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 200-300 ரேஞ்சிலேயே வந்து டென்ட்ல ஓவர் நைட் ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டேக்கெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. அடுத்தடுத்து வர vlogsல நான் டீட்டெயில்டா உங்களுக்கு எங்க ஸ்டே பண்ணலாம், என்னென்ன மாதிரி இடங்கள் எல்லாம் சுத்தி பார்க்கலாம், போரா கேவ்ஸ் எப்படி போலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 12 மணிக்கு நாம அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. ஏன்னா அங்கிருந்தே வந்து 1 மணி நேரம் லேட்டாக எடுத்துருந்தாங்க. நம்ம 11:15 ரீச் ஆயிருந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் லேட், அவ்வளோதான். வெல்கம் டு அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. செம்ம பியூட்டிஃபுல் ரயில் ஜர்னிங்க. அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆந்திர பிரதேஷோட ஊட்டி அரக்கு வேலி உங்களை இனிதே வரவேற்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 58501 விசாகப்பட்டினம் கிரண்டூல் எக்ஸ்பிரஸ்ல, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ல விசாகப்பட்டினம்ல இருந்து அரக்கு வரைக்கும் வந்த இந்த ட்ரெயின் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ணணும்னா அட்வான்ஸ்டா விஸ்டாடும் புக் பண்ணிட்டு வந்துருங்க. நாம நார்மல் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணது சும்மா சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நீங்க விஸ்டாடம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. விசாகப்பட்டினம் பக்கம் வந்தா அரக்கு வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா இந்த ட்ரெயின்ல வாங்க. காலங்காத்தால 6:45 எடுத்து 11:15 ரீச் ஆயிடும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி லேட்டா எடுத்தங்காட்டி நம்ம 1 hour லேட்டா ரீச் ஆனோம். ஓகேவா? ஸோ நாம நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல அரக்கு வேலையை தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from அரக்கு ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.